பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக ஈரான் மீது அமெரிக்கா போர் நடத்தி வரும் நிலையில் அமைதி பேச்சுக்காக தற்போது தற்காலிகமாக போர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முதற்கட்டமாக பாகிஸ்தானில் அமெரிக்கா ஈரான் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அது தோல்வியடைந்தது. ஏற்க முடியாத நிபந்தனைகளை அமெரிக்கா முன்வைத்ததாக குற்றம் சாட்டிய ஈரான் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கும் சம்மதிக்கவில்லை. இந்நிலையில் மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்ட ஈரான் அரசுக்கு அமெரிக்கா சில முக்கிய நிபந்தனைகளை விதித்தது. அதில் ஈரான் தங்களின் 400 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்க வேண்டும். அமெரிக்காவின் நடவடிக்கைகளால் ஏற்பட்ட விளைவுகளுக்கு இழப்பீடு கேட்கக்கூடாது. ஒரே ஒரு அணுசக்தி நிலையத்தை மட்டுமே இயக்க வேண்டும். முடக்கப்பட்ட ஈரானின் சொத்துகளில் 25% கூட ரிலீஸ் செய்ய மாட்டோம் உள்ளிட்ட நிபந்தனைகள் இடம்பெற்றிருந்தது. ஆனால் அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஈரான் ஏற்க மறுத்தது. அடுத்த சில மணி நேரத்திலேயே ட்ரம்பிடமிருந்து அதிரடியான வார்னிங் ஒன்று வெளியானது. ஈரானுக்கான நேரம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் விரைவாக செயல்படுவது நல்லது, இல்லையெனில் ஈரானில் எதுவும் மிஞ்சாது. இந்த தருணத்தில் காலம் மிக முக்கியமானது என ஈரானை கடுமையாக எச்சரித்துள்ளார். அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ஈரானில் மீதமுள்ள 30% இலக்குகளையும் அடுத்த 2 வாரங்களில் அமெரிக்க ராணுவம் முற்றிலும் அழித்துவிடும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளதால் மேற்காசியாவில் மேலும் பதற்றம் அதிகரித்துள்ளது.